தமிழ்நாடு டெம்பிள் .net சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். 2025 வைகுண்ட ஏகாதசி விரதம் இருப்பது எப்படி என்ற தகவலை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வைகுண்ட ஏகாதசி விரதம் என்பது பெருமாளுக்குரிய முக்கியமான விரதம் ஆகும். மாதந்தோறும் வரும் ஏகாதசிகளில் விரதம் இருக்க முடியாவிட்டாலும் மார்கழி மாதம் வளர்பிறையில் வரும் இந்த வைகுண்ட ஏகாதசி தினத்தன்று நீங்கள் விரதம் இருந்து வழிபட்டால் அனைத்து ஏகாதசிகளிலும் விரதம் இருந்து வழிபட்ட பலன் உங்களுக்கு கிட்டும். பெருமாளின் அருளை பெற இந்த விரதம் முக்கியமான ஒன்று. இதை எப்படி தொடங்கலாம் என்பதனை நாம் பார்க்கலாம். வைகுண்ட ஏகாதசி ஜனவரி 10, 2025 வெள்ளிக்கிழமை அன்று வருகிறது. அதற்கு முந்தைய நாள் தசமி திதியாகும், அதாவது 9/1/2025 வியாழக்கிழமை. எனவே இன்று முதல் நீங்கள் உணவு சாப்பிடுவதை நிறுத்தி கொண்டு பால் பழம் மட்டுமே சாப்பிடலாம். உணவை கைவிட்டு இந்த விரதத்தை மேற்கொள்ள முடியாதவர்கள் அரிசி உணவை எடுத்துக்கொள்ளாமல் மிக எளிமையான உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். 10/1/2025 வெள்ளிக்கிழமை அதிகாலை 4 மணிக்கு அனைத்து பெருமாள் கோவில்களிலும் சொர்க்க வாசல் வைபவம் நடைபெறும். இதனை நீங்கள் தரிசனம் செய்த பிறகு அன்றைய நாள் முழுவதும் தூங்காமல் உணவும் எடுத்துக்கொள்ளாமல் இந்த விரதத்தினை நீங்கள் தொடர வேண்டும். நாளை இரவு கண்விழித்து, அதாவது 10/1/2025 வெள்ளிக்கிழமை கண்விழித்து ஜனவரி 11 பாரணை செய்து இந்த விரதத்தினை நீங்கள் நிறைவு செய்ய வேண்டும். பாரணை என்றால் 21 காய்கறிகளை கொண்டு உணவு தயாரித்து சாப்பிடுவது. ஜனவரி 11 காலை 8:13 மணியுடன் துவாதசி திதி முடிகின்றது. பாரணையில் அகத்திக்கீரை, நெல்லிக்காய், சுண்டைக்காய் ஆகியவை கட்டாயமாக இடம்பெற வேண்டும். இன்றைய நாள் 9/1/2025 வியாழக்கிழமை தூங்கலாமா என்றால் தூங்கலாம். நாளை தான் நீங்கள் கண்விழிக்க வேண்டும். ஜனவரி 11 பகலில் தூங்காமல் அன்று இரவில் நீங்கள் தூங்கலாம். வைகுண்ட ஏகாதசி விரதம் என்று விஷ்ணு சகஸ்ரநாமம் அல்லது நமோ நாராயணா என்றாவது நீங்கள் சொல்ல வேண்டும். நாளை காலை திருப்பள்ளி எழுச்சிபாடி பெருமாளை துயில் எழுப்புவார்கள். அதற்கு பிறகு உற்சவர் சொர்க்க வாசல் வழியாக காட்சி தந்து கோவிலை வலம் வருவார். திருப்பதி ஏழுமலையான் கோவில், திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில், திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவில், முகப்பேர் சந்தான சீனிவாச கோயில், காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் உள்ளிட்ட பெருமாள் ஆலயங்களில் சொர்க்கவாசல் திறப்பு என்பது மிக சிறப்பாக நடைபெறும். இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.